புதுச்சேரியில் 436 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மேம்பாலத்துக்கு மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அடிக்கல் நாட்டினார். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் சண்முகசுந்தரம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். புதுச்சேரி கிழக்கு சாலையில் போக்குவரத்தை சரி செய்யும் வகையில் மேம்பாலம் அமைக்கும் பணியை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தற்போது அடிக்கல் துவக்கி வச்சு சிறப்புரையாற்றி வருகிறார். புதுச்சேரியில் நகர பகுதியில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை சுமார் 436 கோடி ரூபாய் மதிப்பில் 4 கிலோமீட்டர் தொலைவுக்கான புதிய மேம்பாலம் கட்டும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளது. இந்த மேம்பாலத்தை 30 மாதங்கள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் இந்த மேம்பாலம் கட்டுவதற்கான பணி, அதாவது அடிக்கல் நாட்டு விழா தற்போது புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் நடைபெற்று வருகிறது. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கலந்து கொண்டு இந்த மேம்பாலம் கட்டுவதற்கான அடிக்கலை தற்போது துவக்கி வைத்துள்ளார். இதேபோன்று 25 கோடியில் 14 கிலோமீட்டர் கிழக்கு கடற்கரை சாலையை மேம்படுத்துதல் மற்றும் 1588 கோடியில் புதுச்சேரி முதல் பூண்டியான்குப்பம் வரையான 4 வழி சாலை ஆகியவற்றை தற்போது திறந்து வைத்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று வருகின்றனர். இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் தற்போது நிதின் கட்கரி தனது சிறப்புரையை நிகழ்த்தி வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.